வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாகு எஸ்எஸ்கேவை வசமாக மாட்டி விடணும், இலக்கியா கோர்ட்டில் நிரூபித்து கண்டிப்பாக கௌதமை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கியா நிறைய விஷயத்தில் நாகுவை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் கார்த்திகை வெளியில் கொண்டு வந்து எப்படியாச்சும் கௌதமை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்எஸ்கே கௌதமுக்கு ஜெயிலில் தள்ளியும் கௌதமுக்கு உள்ளே மூக்குத்தி ராஜா மூலியமாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இலக்கியா பயங்கரமான ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நாகுவோட மகளை இப்போ இலக்கியா காப்பாற்றிருக்காங்க. அதனால பார்த்திங்கன்னா இது எதர்ச்சியாக இப்போ நடக்குது. இருந்தாலும் இதை பார்த்து நாகு இப்போ இலக்கியா சொல்கிற வழிக்கு இப்போ வர்றான். கண்டிப்பாக நான் கார்த்திகை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகளை காப்பாற்றினால இப்போ விசுவாசமாக இப்படி ஒரு விஷயத்த இப்போ இலக்கியா கேட்குறாங்க. இதுக்கு நாகு ஓகே பண்ணிட்டான். அதே மாதிரி கார்த்திக் நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற விஷயத்த நாகு சொல்கிறான். இருந்தாலும் இப்போ லூசுத்தனமாக கார்த்திக் பண்ணுற விஷயம் என்னென்னா எஸ்எஸ்கேட்ட விஷயத்த இப்போ சொல்கிறது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போ பார்த்திங்கன்னா ரவுடிங்கெலாம் சேர்ந்து நாகு பேச்சை கேட்க வேணாம், நாகு அவன் இலக்கியாவுக்கு சாதகமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், கார்த்திகை அங்கே பிடிச்சு வச்சுருங்க அப்படின்னு அவங்க அடியாளி மூலியமாக இப்போ நாகுக்கு எதிராக இப்போ விஷயத்த பண்ண போகிறாங்க. இருந்தாலும் இப்போ முதல்ல இருந்து இப்போ கார்த்திகை வெளியில் கொண்டு வராத சூழ்நிலை மறுபடியும் இலக்கியாவுக்கு சாதகமாக அமைய போகிறதில்ல. அது மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நாகு போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ இது மாதிரி எஸ்எஸ்கே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் நாகுவையும் அங்கேயே அடைச்சி வைக்க போகிறாங்க, கூடவே கார்த்திகையும் அடைச்சி வைக்க போகிறாங்க. இது மாதிரி தான் கான்செப்ட் அடுத்து கொண்டு போகிறாங்க. இதிலேருந்து பார்த்திங்கன்னா இலக்கியா ரூட்டை பிடிச்சி எப்படியோ நாகுவையும் கார்த்திகைக்கும் சேர்த்து வெளியில் எடுத்து இப்போ நாகுவை வச்சு அங்கே கோர்ட்டில் நிரூபிக்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வசமாக எஸ்எஸ்கேவை இப்போ நாகு வசமாக மாட்டி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்படி ஒரு விஷயந்தான் அடுத்து நாகுக்கு எதிராக எஸ்எஸ்கே பண்ண போகிறான். இருந்தாலும் இதில் நாகுவும் கார்த்திக்கும் மாட்டியிருந்தாலும் இதிலேருந்து இலக்கியா கூடிய சீக்கிரமே இதுக்கு முடிவு கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாசிட்டிவாக கொண்டு போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் எஸ்எஸ்கேக்கு சாதகமாக நடந்து போயிடுது. ஆனால் இந்த முறையாச்சும் எப்படியாச்சும் கௌதமை வெளியில் கொண்டு வரணும், இலக்கியாவுக்கு சாதகமாக நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.